அனிருத் விளையாட்டு பையனா இருக்காரு. ஆண்ட்ரியாவோட, த்ரிஷாவோட எல்லாரோடையும் கண்ணத்தோட கண் வச்சு போட்ட போடுறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் தன்னுடைய மகள் சரியான பையனை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு சந்தேகம் வந்திருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காவ்யா மாறனும் அனிருத்தும் வெளிநாட்டுல சந்தோஷமா இருந்தாங்க. உள்நோக்கம் கிடையாது. ஏன்னா அனிருத்தும் காவ்யா மாறனும் வெளிநாட்டுல ஹோட்டல்ல தங்கி இருந்ததை அனிருத்தே போட்டிருந்தார். இப்போ உறுதி செய்யப்படப்பட்ட தகவல் நவம்பர் 12ஆம் தேதி கல்யாணம் பிரான்ஸ்ல ஒரு தீவுல நடக்குது. காவ்யா மாறனும் அனிருத்தும் ரெண்டு பேருமே ராட்சச பணக்காரர்கள், பண திமிங்கலங்கள் வேணா சொல்லலாம். இல்லை, ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருப்பாருன்னா தூது போயிருப்பார். அனிருத் நல்ல பையன் தான், விளையாட்டு பையன், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திடுவான் அப்படின்னு கலாநிதி மாறன்ட்ட போய் சொல்லியிருப்பார். ஏன்னா ஏற்கனவே அவங்க பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. இன்னும் அவங்க சன் டிவி டைரக்டராகவும் இருக்காங்க. இனிமே போய் மனைவி இருக்க இடத்துல அனுபவத்து உட்கார வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இவரே பிஸியாக இருக்கார் மியூசிக் டைரக்டரில். ஸோ இவர் மனைவி நிறுவனத்தில் போய் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா அதாவது அனிருத்தும் தனுஷும் விளையாடிட்டே இருந்தாங்க. அப்போ தான் நம்ம மியூசிக் போடலாண்டா அப்படின்ட்டு போதையின் விளைவாக ஏற்பட்ட கூத்து தான் இது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு பத்திரிகையாளரும் சினிமா விமர்சகருமான திருமிகு பைல்வான் ரங்கநாதன் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஒரு வழியாக திருமணம் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு திருமணமாக இருந்தது. காவ்யா மாறன் திருமணமும் அனிருத் திருமணமும் எதிர்பார்த்தது. அந்த திருமணம் தொடர்பான சில செய்திகள் எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு சில தகவல்லாம் கிடைச்சிருக்கும். என்ன நிலையில இருக்கு அந்த திருமணம் நடவடிக்கை எல்லாம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காவ்யா மாறனும் அனிருத்தும் வெளிநாட்டுல சந்தோஷமா இருந்தாங்கிற தகவலை ஆதாரத்தோட போட்டு நான் தான் போட்டேன். நீங்க தான் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது. ஆமா. உடனே சன் டிவில இருந்து போன் பண்ணி அதை எடுக்க சொல்லிட்டாங்க. நேரடியா உங்களுக்கு போன் போட்டாங்களா சார்? இல்ல எனக்கு இல்ல, சம்பந்தப்பட்ட சேனலுக்கு போன் பண்ணாங்க. சரி. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு விருப்பம்னா நீங்க எடுத்துருங்கன்னு. அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேசவே இல்லை. மன்னிக்கணும், எதனால எடுக்க சொன்னாங்க, என்னன்னு சொன்னாங்க? அது தவறான தகவல் சார், அதனால நீங்க எடுத்துருங்க, பிரச்சனை வேண்டான்னாங்க. சரி, எதுக்கு சன் டிவியில எதுக்கு பிரச்சனை பண்ணுவானு அந்த சேனல்காரங்க முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க அந்த தகவலை பரப்புனதுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது இல்லையா? உள்நோக்கம் கிடையாது. ஏன்னா அனிருத்தும் காவ்யா மாறனும் வெளிநாட்டுல ஹோட்டல்ல தங்கி இருந்ததை அனிருத்தே போட்டிருந்தார். எஸ், அவருடைய சமூக வலைத்தள பக்கத்துல. அதைத்தான் நான் பேசினேன். சரி, ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துறாங்க, கல்யாணம் பண்ண போறாங்க. அது தவறும் கிடையாது இல்லையா? காதல் வயப்படுறது தவறும் இல்லை. ஆமா. ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவ்வளவு நாள் டிலே பண்ணது காரணம் ஜோசியம் பார்த்தோம். ஜோசியம் பார்ப்பதற்கு நேரம் இவ்வளவு நாள் இழுத்துடுச்சு. நாள் நட்சத்திரம்லாம் கூடி வரணும், அதனால இழுத்துடுச்சு. இந்த தகவலை முதல்ல உறுதிப்படுத்தினது அனிருத்தோட நெருங்கிய உறவினர் ஒய்ஜி மந்திரன். அவர் தான் அனிருத்தும் காவ்யா மாறனும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க உறுதி அப்படின்னு சொன்னார். அதை நான் மறுபடியும் போட்டேன். இப்போ எங்க கத்திரிக்காய் முத்துனா கடத்தரு வந்தேன். இப்போ உறுதி செய்யப்படப்பட்ட தகவல் நவம்பர் 12ஆம் தேதி கல்யாணம் பிரான்ஸ்ல ஒரு தீவுல நடக்குது. அதாவது என்னன்னா, இந்தியாவிலேயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்க கூடாது, அவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்னு முதல்ல முயற்சி பண்ணவர் நெப்போலியன். அவருடைய பையன் கல்யாணத்தை நடத்தினார், கப்பல் நடத்தினாரு, அப்புறம் அமெரிக்கா நடத்தினார். அப்படி அதுக்கப்புறம் இப்போ ஒரிஜினலா காவ்யா மாறனும் அனிருத்தும் ரெண்டு பேருமே ராட்சச பணக்காரர்கள், பண திமிங்கலங்கள் வேணா சொல்லலாம். ஆமா, சன் குழுமம் ஆச்சு. ஆமா, அதாவது 2000 கோடி 3000 கோடின்னு சொல்றாங்க. அதுல ஒரே வாரிசு காவ்யா மாறன் தான், கலாநிதிக்கு. அப்போ கலாநிதி மாறன். ஆமா, அவரு அது மட்டும் இல்லாம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் அந்த அம்மா சொந்தம். சன் பிக்சர்ஸ்லும் தலையிடுறாங்க, பாக்குறோம், நம்ம கவனிக்கிறோம். ஆமா, அதே மாதிரி அனிருத்துக்கும் ஒரே பையன்தான். இப்ப அவரு திடீர்னு நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் ஆயிட்டார் இன்னைக்கு லெவல்ல. ஆனாலும் இவரு பரங்கி மேலன்னா அந்த மாதிரி இமயம் இல்லை சொத்து வகையில. ஆனா மனசு ஒத்து போயிடுச்சு. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 2 வருஷமாவே
லிவிங் டூர்லாம் இருக்காங்க. அதனால் இப்போ நவம்பர் 12ஆம் தேதி கல்யாணம் பிரான்ஸில் ஒரு தீவில் நடக்குது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்துருச்சு. ஏன்னா ஏன் நவம்பர் மாதம்னு சொன்னால் பெரிய கல்யாணம் இல்லை, கிட்டத்தட்ட பிரதமர் மோடி லெவலில் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஓ ஏன்னா சன் நெட்வொர்க்கும்போது பிரதமர் மோடி, அமித்ஷா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சன் குடும்பம் கூப்பிட்டா ஆமாம், சன் குடும்பத்துக்கு பின்னாடி ஒரு அடையாளமே இருக்குல்ல சார், திமுகன்ற அடையாளம் இருக்கட்டுங்க. இப்போ குஷ்பு வந்து பாஜக தான், எல்லாரும் ஆமா. போகலையா? திருமணம் என்பது வேறு. திருமணம் என்பது நாம யாருங்கிறது நிலநாட்டுறது. பத்தியா என் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் மோடியே வந்தாரு அப்படிங்கிறக்காக. திருமணத்தையும் பிசினஸையும் ஒண்ணாக்க கூடாது. திருமணம் வேறு, கொள்கை வேறு. ஓ இந்த பிசினஸ்ல நம்ம கணக்கிட வேண்டாம். கணக்கிட வேண்டாம். திமுக பிரமுகர் கல்யாணத்துக்கு அண்ணா திமுக போவாங்க, ம் அண்ணா திமுக பிரமுகர் கல்யாணத்துக்கு திமுக பிரமுகர் போவாங்க. ம். அது ஜெயலலிதா வரைக்கும் தான் அது இருந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா ஜெயலலிதா தான் அந்த கல்யாணத்துக்கு ஏன் பண்ணணும்னு டிஸ்மிஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த பயத்தில் போக மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் இவங்க தங்களுக்கு கெத்து காட்டுறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதனால் ஆனால் அது ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிடுவாங்க, கல்யாணத்துக்கு அங்கே கூட மாட்டாங்க. ஓ. ஏன்னா தீவு வந்து அது வந்து அதாவது அது பிரைவசி வேணுங்கிறதுக்காக தான் அந்த தீவு. ஆமாம், உடனே படமெல்லாம் வெளியாகுது, வீடியோலாம் வெளியாடு, அதெல்லாம் வெளியாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு ஹனிமூனே அங்கே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் இங்கே வந்து ஆடம்பரமாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி இப்போது கன்ஃபார்ம் ஆயிட்டு, உறுதியாயிடுச்சு. அதில் எந்த மறுப்புக்கோ மறைவுக்கோ இடம் இல்லை. இந்த பிரம்மாண்ட இவ்வளவு ஏற்பாட்டுக்கு பின்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பங்கு ஏதாவது இருக்கும்? இல்லை, ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருப்பாருன்னா தூது போயிருப்பாரு, அனிருத் நல்ல பையன் தான், விளையாட்டு பையன், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திடுவான் அப்படின்னு கலாநிதி மாறன்ட்ட போய் சொல்லியிருப்பார். இல்லை மன்னிக்கணும், விளையாட்டு பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திடுவானா? அது என்ன சார் சொல்லுவாங்க? ஆமாம், எல்லாருமே அது உண்டு. கால் கட்டு போட்டதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி விளையாட்டு பையனாக இருந்தவங்க கூட கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திடுவாங்க. அது அந்த வசிய மந்திரம் வந்து மனைவிகிட்ட இருக்கு. தலையணை மந்திரம் வந்து அவ்வளவு பேர் பெற்றது. அதனால ஏன்னா இத்தனை நாள் வளர்த்த அம்மா அப்பாவை விட்டுட்டு இனிஷியலை போட்டுக்கிட்டு உனக்காகத்தான் நான் வாழ்றேன்னு போயிடுறது இல்லை பொண்ணு. ஆமா. அதனால அது அப்படி ஆயிரும். அதனால அதாவது கலாநிதி மாறனுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அனிருத் விளையாட்டு பையனா இருக்காரு, ஆண்ட்ரியாவோட த்ரிஷாவோட எல்லாரோடையும் கணத்தோட கண் வச்சு போடுறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் தன்னுடைய மகள் சரியான பையனை தேர்ந்தெடுத்துருக்கிற சந்தேகம் வந்திருக்கும். பொறுப்பு இருக்கணும்ல, தகப்பனுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. அதனால ரஜினிகாந்த் போய் கேரண்டிக்கு கொடுத்துருப்பாரு, சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாரு, நான் அதுக்கு பொறுப்பு அப்படின்ட்டு. அவ்வளவுதான், வேற ஒன்றும். அவ்வளவுதான் இல்லையா? இப்போ பெரும்பாலும் ரஜினி சாருடைய படங்கள்ல அதிகமா இசையமைக்கிறது அனிருத் சார் இருக்காரு. அதே மாதிரி ரஜினி படங்களை வெளியிடுறதுல சன் பிக்சர்ஸ்க்கு பெரும் பங்கு இருக்கு. கடந்த காலங்கள்ல சன் பிக்சர்ஸ்ல ரஜினி இணைந்து வேலை செய்யும் பொழுது இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நம்ம இருவரும் சந்திக்கிற வாய்ப்பு. அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் சன் பிக்சர்ஸோட நட்பை நீடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அரசியல் சன் பிக்சர்ஸோடைய உறவை ரஜினியோட கெடுக்கவே இல்லை. ஆமா, ரெட் ஜெயண்ட் தான் வெளியிட்டிருக்க எல்லா படங்களையும். அதனால லைக்கா தயாரிச்சா கூட ரெட் ஜெயண்ட் தான் வெளியிட்டிருக்கு ரஜினி அந்த படத்தை. அதனால ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்போதும் தயாநிதி மாறனோடும் சரி, சன் குழுமத்தோடும் சரி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோடும் சரி, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினோடய நல்ல தொடர்புல இருந்தாரு. தோத்த உடனே போய் மு க ஸ்டாலினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தவரும் ரஜினி தான். ஒரு பிணைப்புல தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பிசினஸ் நோக்கம் இருக்கு இல்லையா, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமா, ஏன்னா இன்னைக்கு லெவல்ல ரஜினிகாந்த் படத்தை வெளியிடுறது தயாரிக்கிறதுக்கு சன் பிக்சர்ஸ் தான் இருக்கு. ஏன்னா என்ன வாங்குறாங்க என்ன கொடுக்குறாங்கிறது பரம ரகசியமா இருக்கும். ரஜினி எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க, ரஜினியும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி காவியா மாறன் குடும்பம் பெரிய மலை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த பக்கம் அனிருத் குடும்பம் ஒப்பிட்டு பாக்குறப்ப சின்ன மலை. இந்த இணைப்புக்கு பின்னாடி ஏதாவது பிசினஸ் இருக்குமா சார்? இதுக்கு பின்னாடியும் இல்ல பிசினஸ், இதுக்கு பின்னால முழுக்க முழுக்க காதல். நீங்க சொல்றீங்களா சார் உறுதியா? ஆமா, என்ன காரணம்னா ஏன்னா ஏற்கனவே அவங்க பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. இன்னும் அவங்க சன் டிவி டைரக்டராகவும் இருக்காங்க. இனிமே போய் மனைவி இருக்க இடத்துல அனுருத் உட்கார வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இவரே பிஸியா இருக்காரு மியூசிக் டைரக்டர்ல. ஸோ இவர் மனைவி நிறுவனத்தில் போய் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க எம்எஸ்வி அவர்களுடைய இசையை கேட்டிருப்பீங்க, அப்புறம் இளையராஜாவோட இசை, ஏஆர் ரஹ்மான் இசை, இன்னைக்கு அனிருத் இசை. நீங்க சொல்லுங்க, எப்படி இசையமைப்பாளராக அனிருத்துடைய இசை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? அதாவது காரைக்குடி செட்டிநாட்டு சமையல் மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன், இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட். முடிச்சிட்டீங்க, அவ்வளோதான்.
அதை புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டை நிறைய பேர் ஆ. பர்கரு அது நிறைய பேர் விரும்புகிறாங்க. ம். ஆனால் ட்ரெடிஷ்னல் சாப்பாட்டு பிரியர்களுக்கு என்ன போன்றவங்களுக்கு இட்லி தோசை, சிக்கன் கறி, ம், மட்டன் கறி, சாம்பார், ம், அவியல், பொரியல், அப்பளம் இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? ம், அந்த மாதிரி நாங்கள் ம். இப்போ உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பூரா ஃபாஸ்ட் ஃபுட்டை விரும்புகிறாங்க. அதனால அனிருத்து, அதாவது இன்னும் சொல்ல போனால் அனிருத்துக்கு சினிமா இந்த இசைக்கும் சம்பந்தமே கிடையாது. எதனால? சும்மா அதாவது அனிருத்தும் தனுஷும் விளையாடிட்டே இருந்தாங்க. ம். அப்பந்தான் டேய் நம்ம மியூசிக் போடலாம்டா அப்படின்ட்டு போதையின் விளைவாக ஏற்பட்ட கூத்து தான் இது. ஓ, அந்த 3 படத்துக்கு இப்படிதான் உள்ள வந்தாரா அவரு? போதின் விளைவா? ஆமாம், 2 பேரும் தண்ணி அடிப்பாங்க தனுஷும் ம். அனிருத்தும். அப்போ தான் அந்த பாட்டு போட்டது. வைதிஸ் கொலவெறி கொலவெறி ஆமாம், கொலவெறி. அது மோடி ரேஞ்சுக்கு போயிடுச்சு. மோடி அந்த பாட்டை யாரா பாடினது சொல்லி கேட்டாரா? அந்த அளவுக்கு பார்த்தாங்க. ஒருத்தனுக்கு திறமைங்கிற 2ஆம் பட்சம் தான். நேரம் நல்லா இருக்கா? இப்போ ம். திறமைன்னு பார்த்தா கமலஹாசன் தான். ஆனால் நம்பர் 1ல யார் இருக்கா? ரஜினி சார் இருக்காரு. அதான் நேரம். அதனால அதே மாதிரி நீங்க அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ம். மிகச்சிறந்த அறிவாளி, திறமையாளர் வந்து நாவலர் நெடுஞ்செழியன். ம். கலைஞர் தானே முதலமைச்சரானாரு. ஆமா ஆமா. அதனால அது மாதிரி சரி, நீங்க வைப் பண்ணுவீங்களா? நீங்க வைப் பண்ணுவீங்களா? அனிருத் பாட்டெல்லாம் கேட்டு நீங்க வைப் பண்ணுவீங்களா? இல்லை, எனக்கு அந்த உடன்பாடு கிடையாது. அதாவது அந்த சமயத்தில் ஏதோ கேட்கற துணிமையாக இருக்குது, மறுபடியும் ரிப்பீட்டடாக அதை கேட்கணும் அப்படிங்கிற ஆவல் எனக்கு வந்தது இல்லை. இல்ல, விருப்பம் இல்ல. நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.